இல்ல குறிப்பா தமிழகம் முழுவதுமே பரவலா மழை பதிவாகிட்டு இருக்கு. வரக்கூடிய மாதங்கள்லயும் நவம்பர், டிசம்பர்லயுமே தமிழகம் முழுவதுமே பரவலா மழை எதிர்பார்க்கப்படுது. இதுல குறிப்பா பாதிக்கும் மழை, கூடுதல் மழை அப்படிங்கிறது வட மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நம்ம புயல் சார்ந்து, தாழ்வு மண்டலம் சார்ந்து மழை எதிர்பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களும், இந்த நிகழ்வு கரையை கடக்கும்போது இதை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் சற்று கூடுதல் தாக்கத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா தற்போது அக்டோபர் மாதம் முதலே மழை பதிவாகி வருவதனால மண்ணில் ஈரப்பதம் வெகுவா அதிகரிச்சிருக்கும். மேலும் நீர்நிலைகள்லாம் பெரும்பாலான நீர்நிலைகள் 80% வரைக்கும் நிரம்பிருச்சு. இனி தீவிரமடையும் போது அதன் தாக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குறிப்பா நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல தாக்கம் அதிகரிப்பதற்கான காரணம் என்னன்னா, அக்டோபர் மாதம் ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பதிவானால் அதன் தாக்கம்ங்கிறது குறைவா இருக்கும். அதுவே உங்களுக்கு நவம்பர்ல 10 சென்டிமீட்டர் மழை ஒரு கடலோர பகுதியில பதிவாகும்போது, அதோட தாக்கம்ங்கிறது வேற மாரி இருக்கும். ஏன்னா இந்த இந்த அதாவது நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மண்ணின் ஈரப்பதம் அதிகரிப்பதும், நமக்கு நீர்நிலைகள்ல நீர் இருப்பு அதிகரிப்பதும் இதுக்கு ஒரு முக்கிய பங்கு. அதன் காரணமா நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல சற்று எச்சரிக்கையா இருப்பது நல்லது. ஒட்டுமொத்த சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். இதுல மக்கள் அச்சப்படுவதற்கோ அல்லது மிக இதுல இது பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த நிகழ்வு வரும்போது அதை எதிர்கொண்டு கொள்ளலாம்.